நான் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு மிஷனுக்கு கரிசனத்தை பாதத்தை கொடுத்தார். அறியப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும். பிற்காலங்களில் தான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், வட இந்தியாவோ வேற எந்த மாநிலங்களோ நோக்கம் அதுவல்ல, அறியப்படாத மக்கள். ஊழியம் என்று சொன்னால் அறியப்படாத மக்கள் தான் டார்கெட்டை தவிர எவ்வளோ பெரிய சபை கட்டுகிறோம், எத்தனை கோடி செலவு பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அறியப்படாத மக்கள் எவ்வளவு பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை ஆண்டவர்களுக்கு உணர்த்தினார். அதன் அடிப்படையில் இந்த இந்திய சீசத்துவ இயக்கம் என்கிற சீசத்துவ இயக்கத்தை நிறுவி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை, என்ன ஆண்டவர் ஊழியத்தில் எப்படி வளர்த்தார், எப்படி பயிற்சி கொடுத்தார், எப்படி நீ நடத்தினார் என்கிற விஷயத்தை 2012ஆம் ஆண்டு முதலில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கரட்டோலா என்கிற ட்ரைபல் பீப்புள் மத்தியில் ஊழியத்தை முதல்ல பயிற்சி ஆரம்பித்தேன். ஆங்கிலம் சரியாக இன்றைக்கே எனக்கு பேச தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஆனாலும் முதல்ல நான் போய் அங்கே இருக்கிற கரட்டோலா பகுதியில் இருக்கக்கூடிய டோலா அப்படின்னா சேரின்னு அர்த்தம். அந்த மக்களுக்கு முதல் ஆரம்பித்தோம். அந்த ட்ரைனிங்கில் சுமார் 25 பேர் இருப்பாங்க ஊழியக்காரங்க. அதில் அந்த உருவாக்கின ஊழியக்காரன் தகப்பன், அதுக்கு கீழே பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, 3 தலைமுறை ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 25 சபைகளாக நிறுவப்பட்டது. அந்த ஊழியம் தான் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்தது. உடனடியாக நான் அங்கே போய் பார்த்தேன். இப்பொழுதும் இந்த மாதம் மே மாதத்தில் அந்த ஊழியக்காரர்கள்லாம் வருகிறார்கள். அந்த சபையில் இருந்த எல்டர்ஸ் ஒரு கிராமத்தை நியமித்து அந்தந்த கிராமத்தில் இருக்கிற 20 பேர் 25 பேருக்காக செபிங்க.